கடலை மிட்டாய் ஆரோக்கியமானதா பார்த்துருவாங்க. நான் 3 விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறேங்க. கடலை மிட்டாய், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ஓரியோ பிஸ்கட். இதை 3லையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். 3லையும் பார்த்தீங்கன்னா கலோரிகள் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு கடலை மிட்டாயில் 520 கலோரி இருக்குது. ஓரியோ பிஸ்கட்டில் ஒரு 450 கலோரி இருக்குது. வேர்க்கடலையில் ஒரு 550 கலோரி இருக்குது. உங்களுக்கு மாவுச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மிட்டாயில் ஒரு 50 கிராம் கிட்ட இருக்குது. அதில் முக்கியமாக 42 கிராம் வெறும் சர்க்கரை. அதே மாதிரி ஓரியோ பிஸ்கட்டில் 70 கிராம் மாவுச்சத்து இருக்குது. ஏன்னா அது மைதாலேருந்து தயாரிக்கிறதுனால அதுலேயும் 40 கிராம் கிட்ட சர்க்கரை இருக்குது. வேர்க்கடலையில் ஒரு 15 கிராம் தான் மாவுச்சத்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மாவுச்சத்து அதுலேயும் முக்கியமாக சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது கடலை மிட்டாய்க்கும் ஒரு ஓரியோ பிஸ்கட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் இருக்குது. மற்றபடி கொழுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலையில் ஒரு 50 கிராம் வரைக்கும் இருக்குது. கடலை மிட்டாயில் ஒரு 20 கிராம் கிடைக்குது. பிஸ்கட்டில் ஒரு 15 கிராம் இருக்கும். புரதங்கள் எடுத்துக்கிட்டால் வேர்க்கடலையில் ஒரு 25 கிராம் வரைக்கும் புரதங்கள் கிடைக்குது. கடலை மிட்டாயில் ஒரு 15 கிராம் புரதங்கள் கிடைக்குது. பிஸ்கட்டில் ஒரு 5 கிராம் தான் புரதங்கள் கிடைக்குது. ஸோ கடலை மிட்டாயை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேர்க்கடலை பெஸ்ட்டு, அதை பற்றி சந்தேகமே கிடையாது. நீங்கள் வறுத்தோ வேக வச்சோ தாராளமாக சாப்பிட்லாம். பட் கடலை மிட்டாய் ஒரு பிஸ்கட் அளவுக்கு சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு பொருள். நமக்கெல்லாம் பிடிச்ச உணவு என்றாவது ஒரு நாள் வெளியே போகிறப்ப சாப்பிட்லாம். தினசரி ஆனால் அதுவும் பர்டிகுலராக வெயிட்டு குறைக்க விரும்புகிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, PCOS, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கடலை மிட்டாயை ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக நினச்சி சாப்பிட வேண்டாம். மற்ற குழந்தைங்க அவங்கெல்லாம் மேபி பிஸ்கட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் சர்க்கரை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.